உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்ன இவ இப்ப அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா? செக்ரட்டரினா ஆபீஸ்ல பாக்கணும், ஆபீஸோட வேலையை முடிக்கணும். அதை விட்டு சும்மா சும்மா வீட்டுக்கு வர்றது நல்லாவா இருக்கு? அதுவும் கிச்சன் வர நல்ல வேலை எனக்கு திட்டு கொடுத்தோம். திட்டு கொடுத்தனால இப்ப வெளியே நிக்கணும் மேடம்னு கூப்பிடுறா. இல்ல திறந்து விட்டு நாய் போன மாதிரி வந்துருவா. இவளெல்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கிடணும். கிச்சன் வர வந்தவ நாளைக்கு பெட்ரூம் வர போனாலும் போவா. மேடம் உள்ள வரலாமா மேடம்? சார் இருக்காங்களா? என்ன அழகா இருக்கா அண்ணனுக்கு இப்படி ஒரு செக்ரட்டரியா? நமக்கும் மடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க வாங்க செக்ரட்டரி, அண்ணன் மேலதான் இருக்கான், இப்ப வந்துருவான். அட உள்ள வாங்க, நம்ம வீடு மாதிரிதான். வாங்க காயத்ரி, இது உங்க வீடு மாதிரி. நீங்க நினைச்ச நேரம் வரலாம் போகலாம். எதுக்கு வெளியே பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு? அண்ணன் மேலதான் இருக்கான், இப்ப வந்துருவான். கௌஷிக் என்ன ஆஃப்டர் செக்ரட்டரி அவ இஷ்டத்துக்கு வருவா, இஷ்டத்துக்கு போவாளா? அப்படிலாம் இந்த வீட்டுல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. நம்ம வீடு இது, யாருனாலும் வந்துட்டு போக. இது ஒன்றும் திறந்த மடம் கிடையாது. இல்லம்மா அதுக்கு இல்ல, அண்ணனோட செக்ரட்டரியா மட்டும் இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் போயிருப்பாங்க. ஆனா அண்ணனோட செக்ரட்டரி மட்டும் கிடையாது, அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூடமா. அதான் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வெளியே விட்டுருந்தா அண்ணன் திட்ட மாட்டா. அதான் உள்ள வாங்கன்னு சொன்னேன். என்ன எப்ப பாரு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். செக்ரட்டரி ஒர்க்குன்னா ஆஃபீஸோடு பார்த்துட்டு ஆஃபீஸோடு முடிச்சிடணும். ஏதாவது எமர்ஜென்சி எப்போ போது வரலாம் போகலாம். அதை விட்டுட்டு சும்மா சும்மா வீட்டுக்கு வந்துட்டு 2 ஆம்பளை பசங்க இருக்கிற வீடு, நீ பாட்டு அடிக்கடி வீடு உள்ள வர இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னோட வேலையை ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயே முடிக்கிற வேலையை வச்சுக்க. வீடு வர வரணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது உனக்கு எமர்ஜென்சியா கேட்கணும் இருந்தா ஃபோன்ல கேட்டுக்க. என்ன புரிஞ்சுதா? இல்ல மேடம், கௌதம் சார் தான் வர சொல்லியிருந்தாங்க. நான் ஆஃபீஸ்ல தான் இருந்தேன். அவர் தான் கார் அனுப்பி வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். அவன் 1000 சொல்லுவான். நீ பொம்பளை பிள்ளை, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவன் அப்படி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் நீ என்ன சொல்லணும்? சார் என்னோட ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு, நான் ஆஃபீஸ்ல தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். உங்க வீட்டுக்கு வரணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது டீட்டெயில்னாலும் எனக்கு ஃபோன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அவன் கூப்பிட்டுட்டா நீ பாட்டு கிளம்பி வந்துட்டு. அது இல்லாம நீ புடவையில வர கட்டியிருக்க. என்ன எதுவும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறீங்களா? ஆமா ஆமா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போறோம், 2 பேரும் ஜோடியா. காயு போலாமா? நான் சொல்லிதான் அவ புடவை கட்டிட்டு வந்திருக்கா. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு பேசாம இருங்க. தேவையில்லாம இன்னொரு வேலையில மூக்க நுழைக்காதீங்க. ஆமா, காய் வந்துட்டு போதில்ல, உங்களுக்கு அப்படின்னு காண்டு. நான் தான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் சொன்ன மாதிரி அவ என்னோட செக்ரட்டரி மட்டும் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அவ நினைச்சனாலும் இங்க வரலாம் போகலாம், அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உங்களுக்கே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு அவளுக்கு இருக்காதா? காயு போலாமா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அண்ணன் இருக்கிற அழகுக்கும் பணத்துக்கும் வசதிக்கும் அவன் தொடக்க போடுற இடத்துல 1000 பொண்ணுங்க அவனை கல்யாணம் பண்றதுக்கு தயாரியா இருக்கும். ஆனா நம்ம அப்படியா? நம்மளை திரும்பி பார்க்க கூட ஒருத்தி இல்லை இன்ன வரைக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகாவும் இருக்கா, அதே நேரத்துல பிரில்லியண்டாவும் இருக்கா. பேசாம நம்ம வளைச்சு போட்டுட்டா காயு பெரிய காயு தான். புடவையை கட்டி அவளை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட்டு போற அளவுக்கு வந்துட்ட. என்னமோ நினைச்சேன் வெறும் செக்ரட்டரி தானே நானும் பேனா போதுன்னு இருந்தா இந்த அளவுக்கு போயிட்டா. சும்மா விடக்கூடாது. பேசாம அவளுக்கு போன போட்டு வர சொல்லி சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியதான். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். காயு, நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு. அன்னைக்கு உன்னை ஏதோ திட்டினாங்கல்ல, அதுக்கு நல்லா திட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு இப்போ யோசிச்சிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தூங்க கூட மாட்டாங்க. வேணா பாரு, ஜோடியா போறோம், அதுவும் நான் சொல்லிதான் புடவை கட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கேன் பத்தியா. இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவனுக்கு எப்படி எதுல கவுக்கலாம் அப்படின்னு. ஆமா, அது இருக்கட்டும், நீயே புடவை கட்டிட்டு வந்திருக்க இன்னைக்கு? எது ஃபங்க்ஷன் எதுவும் போறியா? சும்மா சொல்லக்கூடாது, புடவை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். எப்பவும் சுடிதார் தானே போடுறோம், எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு புடவை கட்டினேன். சார் உங்க சித்தி உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்களா? சமையல் கூட பண்ணி தர மாட்டாங்க? இல்ல காயோ, அவங்க சமையல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. சின்ன வயசுல அவங்க சாப்பாடு சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னமோ எனக்கு பிடிக்கல அவங்க சமையல் பண்றது. அது இல்லாம எப்ப பாரு ஏதாவது ஒரு இது டபுள் மைண்ட்லயே பேசுவாங்க. ஏதாவது அம்மா வச்சு திட்டின மாதிரி பேசுவாங்க. அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்தனால அவங்க கையெல்லாம் சாப்பிட கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா சமையல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பெட்ரூம்ல கூட கொண்டு தருவாங்க சாப்பாடுலாம். நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எனக்கு அவங்க கையால சாப்பிட சுத்தமா பிடிக்கல. ஒரு கப் டீ ஆனாலும் பிடிச்சவங்க கையால சாப்பிட்டாலும் தண்ணி டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். காயு, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஆபீஸ் மீட்டிங் போகல, ஒருத்தங்கள பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்ல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அன்பும் ஆதரவும் அம்மாவுக்கு ஈக்குவலா கொடுத்தவங்க அவங்க தான். நான் இந்த அளவு போல்டா தைரியமா தன்னம்பிக்கையா வர்றதுக்கு அவங்களும் ஒரு விதத்துல காரணம் தான். அவங்க வீட்டுக்கு தான் நீங்க போறோம். யாரும் கண்டுபிடி பார்க்கலாம். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே கிடையாது எனக்கு தெரியும். நீங்க இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம்னா சார், ஒருவேளை அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே? என்னது அத்தை பொண்ணா மாமா பொண்ணா? அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது. என்ன காயு, என்னையெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏதாவது பொண்ணு அழகா இருக்கு நம்ம நினைச்சா கூட அந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து அண்ணான்னு கூட்டிட்டு போகுமே தவிர நான் ப்ரொபோஸ் பண்ணது கிடையாது. என் இது வரைக்கும் யாருமே ப்ரொபோஸ் பண்ணதும் கிடையாது. அந்த மாதிரி மைண்ட் எனக்கும் இல்ல. என்னையெல்லாம் யார் பார்க்க போறா?
நிஷாவுக்கு இங்க நடந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அடுத்த ஃபிளைட் ஏறி இங்க வந்து சட்டையை பிடிச்சு உண்டு இல்லையே நம்மள ஆக்கியிருப்பா. இந்த விஷயம் நடந்து 4 நாள் ஆகுது. இன்னும் எதுவும் வரல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா கண்டிப்பா நிஷாவுக்கு தெரியாது. மகேஷ்குமார் நிஷாங்கிற பேரை வச்சு நம்ம மடக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். விடக்கூடாது. எதையாவது சொல்லி என்னவாவது பேசி இங்க இருந்து வெளியே போக பார்க்கணும். யூஎஸ்ல எப்படி ஜாலியா சந்தோஷமா இருந்தேனா, என்னை வர வச்சு இப்படி சிற கைதி ஆக்கிட்டேல, இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். மகேஷ்குமார், உன்னை விட மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, உன் ஃபேமிலியே அணுவா அழிக்கல நான் சுஜின் இல்ல. ஒவ்வொரு மணிக்கிற்கும் குரோஸ் கணக்குல சம்பாதிக்கிற என்ன 4 நாளா இந்த சிறையில கொண்டு மாட்டி விட்டுருக்க பத்தியா, உன்னையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ச்சே, கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு யோசி கிளம்பலான் இருக்கிற கடைசி நேரத்துல இந்த விக்ரம் வந்து எல்லாம் கெடுத்து தவிடுபடி ஆக்கிட்டான். விக்ரமே விட மாட்டேன், அந்த பிரியாவையும் விட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்ததுன்னு இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கீங்க. பிரியா, உன்னை என்ன பண்றேன் பாருடி. இவ்வளவு நாள் ஆச்சு, வந்து ஒரு நாள் கூட நீ என்ன பார்க்க வரல. அப்போ நீயும் இதுக்கு காரணம் அப்படிதானே? விட மாட்டேன், உங்களை யாரையும் விட மாட்டேன். மகேஷ்குமார், நாளைக்குள்ள டீல் பேசி என்னை வெளியே எடுக்கிற. அப்படி வெளியே எடுக்கல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, வாந்தி வாந்தியா வருதே, தலை வேற வலிக்குது. வாந்தி வெளியே போனா கூட கொஞ்சம் தலைவலி கேட்கும்னு சொல்லுவாங்க, வெளியவும் போக மாட்டேங்குது. தலையெல்லாம் பாரமா இருக்கு. என்னத்துக்குலாம் வாந்தி வருதோ. அப்படி என்ன சாப்பிட்டோம் நம்ம? தோசை இட்லி, வேற என்ன பெருசா காலையில சாப்பிட்டோம்? பா, முடியல. ஒரு வேளை தினமும் டீ தான் குடிப்போம், இன்னைக்கு காஃபி குடிச்சனால வாமிட்டு வருதா? இல்லையே, அப்படி பார்த்தா டிகாஷன் கம்மியாக தானே ஊற்றி குடித்தோம். கல்யாணம் ஆகி உடனே குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க. இங்க ஒரு மாசம் ஆகி போக முடியுதா? இன்னைக்காவது போகலாம், சீக்கிரம் சமையல பண்ணு, காருக்கு சொல்லியாச்சுன்னு சொன்னா அங்க இருந்து எனக்கு செவத்த பாத்துட்டு இருக்கா. ஏ ஐசு, என்ன சரியா? அங்க இருந்து என்ன பாத்துட்டு இருக்க? கோயிலுக்கு போகணும், சமையலாம் சீக்கிரம் பண்ணி வைன்னு சொன்னல. டிஃபன் இட்லி சாம்பார் பண்ணியா? மத்தியானம் கலவை சாதம் மாதிரி பண்ணி வைக்க சொன்னேன். தண்ணி எல்லாம் பாட்டில் அடைச்சு வச்சு, அங்கெல்லாம் தண்ணியே கிடைக்காது. கார் வேற வந்துடும் 11 மணிக்கு. எல்லா வேலையும் செஞ்சே செய்யலையா? பேக்க முடிச்சுட்டு நிக்க. இல்லத்த, இட்லிலாம் ஊத்திட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், தாளிக்க தான் செய்யணும். என்னன்னு தெரியலத்த, ஒரு மாதிரி வாந்தி வாந்தியா வருது, தலை வேற சுத்துது. அதான் இன்னும் ஒன்றும் சொல்லலேன்னு பார்த்தேன். உனக்கு வெளியே போகணும், வேலை செய்யணுனாலே தலைவலி, வாந்தி, காய்ச்சல், வியாதி எல்லாம் வந்துருமே. எவ்வளோ நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய்? கல்யாணம் கழிஞ்சு எல்லாரும் அடுத்த நாள் போவாங்க, ஒரு வாரத்தில் போவாங்க. ஒரு மாசம் ஆகி நமக்கு போக முடியுதா? காருக்கு வேற சொல்லியாச்சு, இந்த தலைவலிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் ஒரு சூடா ஒரு வெண்ணி ஏதாவது குடிச்சுக்கிட்டு வேலையை பாரு. இட்லியும் சாம்பாரையும் மட்டும் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றதுக்கு? கலவை சாதம் பண்ண சொன்னேன்னா பண்ணலையா? இல்லத்த, புளியோதரைக்கு புளியெல்லாம் ஊற போட்டிருக்கேன், இனிதான் செய்யணும். சாதம் அடுப்பில் போட்டிருக்கேன். ஒரு மாதிரி சாதம் வேகிற ஸ்மெல்லு பிடிக்க மாட்டுது, ஒமட்டிட்டு வந்துட்டு. அதான் தான் வெளியே நிற்கிறேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிச்சிடுவேன். சரி சரி, எதுவும் சாக்கு போக்கு சொல்லிட்டுங்கன்னே நிற்காத. சீக்கிரம் போய் வேலையை பாரு. டைம் ஆயிட்டு 11 மணினா கிளம்பணும். அப்போ வந்து அங்கே 3-4 மணிக்கு போய் சேரலாம். சாயங்காலம் பூஜையாவது பார்த்துட்டு வரலாம். சீக்கிரம் கிளம்பக்கூடிய வழியை பாரு. இந்த பவித்ரா எங்கே போனாலோ தெரியல, எந்த நேரமும் போனும் கையுமா இருப்பா. கிளம்புனாலோ என்னவோ தெரியலையே. ஏ பவி, ஏமா என்னாச்சு? உடம்பு முடியலையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்ல மாமா, அதெல்லாம் வேணாம். என்னன்னு தெரியல, காலையில எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்தின மாதிரி இருக்கு. சாதம் வேகிற ஸ்மெல்லு பிடிக்கல, கொமட்டிட்டு வந்துட்டு. அதான் மாமா வாங்கி வச்சுட்டேன். கோயிலுக்கு வர்றதுக்கு முடியுமான்னு தெரியல. அத்தை வேற திட்டுவாங்களே, பயமா இருக்கு மாமா. நீங்க வேணா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஐசு, நீ பேசுறது, உன் முகம், வாந்தி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாமா மனசுல ஒண்ணு தோணுது. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? போங்க மாமா, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீங்க வேற, எனக்கு முடியல. அத்தைகிட்ட எதையாவது சொல்லுங்க. நீங்க கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நான் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. ஏ லூசு, நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆயாச்சு. அது இல்லாம வாமிட்டு, கொமட்டலு, தலை சுத்து, மயக்கம் இதெல்லாம் அதுக்குள்ள சிம்டம்ஸ் தான். பத்தியா, கோயில் போகும்போது நல்ல நியூஸ் சொல்லி போகணும்னு கடவுள் வச்சிருக்காரோ என்னவோ தெரியல. சரி சரி வா, நம்ம 3 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வா ஐசு, சும்மா செக்அப் தானே. கோயிலுக்கு போகலான்னு நடக்குது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல. உன் பொண்டாட்டிக்கு ஒரு சொந்தக்காரங்க வரா, இல்ல ஒரு கோயிலுக்கு போனா எங்க இருந்தா தலைவலியும் தலக்கணமும் வருகோ தெரியல. சே, ஒரு மாசம் ஆச்சுடா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய். போலான்னு இருக்கல பாரு, காரு கூட சொல்லியாச்சு இந்த நேரம் தலைவலி வாந்தின்னு. ஏன் ஒரு மாத்திரை போட்டா சரியாகாது? இதுக்கு ஆஸ்பத்திரி வர வரணுமா?
உன் பொண்டாட்டிக்கு இருந்தால் ரொம்ப தாண்டா திமுரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு அம்மா வீட்டுக்கு போட்டாத்தே, அம்மா வீட்டுக்கு போட்டாத்தே, அம்மா வீட்டுக்கு போட்டாத்தே, சும்மா நொத்தேன்னு. கல்யாணம் தான் ஆயாச்சு, இன்னும் புருஷன் வீட்டை கவனிப்பாலாம், மாமியார் மாமனாரை கவனிக்கிறத விட்டுட்டு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னா அப்பெல்லாம் இவளை எது கல்யாணத்தை முடிக்க பேசாம வீட்டே இருக்க வேண்டியதானே. சும்மா அம்மா வீடு ஆட்டா வீடு நடந்தா இப்படிதான் தலைவலி எல்லாம் வரும். இல்லம்மா, அப்படி அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்ற ஆள் கிடையாது. ரொம்ப முடியலன்னு சொன்னா, அதான் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையம்மா. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா, நீ வச்சு கொடுத்த இடம் இதெல்லாம். ஆரம்பத்திலேயே நல்ல சிங்கடிக்க ஆரம்பிச்சிட்டல, கடைசியில நல்ல சிங்கடிக்க வேண்டியதான். மாமியார் வந்துட வேண்டாம், ஒரு கூட 2 கூட பழம் என்ன, புரோட்டா என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, இப்படி வாங்கி போட்டே உன்னை பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருவாளுங்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டிட்ட ஒழுங்கா சொல்லி வை. ஒழுங்கா குடும்பத்துக்கு அடக்கமா மருமகளா இருக்க சொல்லு. இல்ல அவ ஆத்தா வீட்டுல போய் இருக்க சொல்லிடு. சும்மா அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னு. சார், இந்த ஐஸ்வர்யா பேஷண்டோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா சிஸ்டர், ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் நான் தான். என் ஒய்ஃபுக்கு என்ன சிஸ்டர்? டாக்டர் கூப்பிட்டாங்க உங்களை உள்ள. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லையே, அடிக்கடி தலைவலி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் ஒரு செக் பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் வந்தோம். என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. டாக்டர், அப்படியா? என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்பட்டா மட்டும் போதாதுங்க, ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. கர்ப்பப்பை குழந்தையை தாங்குற அளவுக்கு சக்தி இல்ல, வீக்கா தான் இருக்குது. அதனால நீங்க நல்லா கவனிக்கிறதுல தான் இருக்கு. ஐயோ டாக்டர், என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன் டாக்டர். ஐயோ, அவதான் சொன்னாவே கேட்க மாட்டா. என்ன அவளுக்கு வேலை செஞ்சு பழகிட்டாளா, ஒரு நிமிஷம் கை வச்சு சும்மா இருக்க மாட்டா. நான் என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன். நானே வீட்டு வேலை எல்லாமே நீ செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போறேன் டாக்டர். இங்க பாருங்க சரவணன், ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த் வீக்கா இருக்கு, உங்களுக்கு பிளட் கவுண்டிங் கூட கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க பாக்குறதெல்லாம் இருக்கு, உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும். இல்ல டாக்டர், நான் நல்லா பாத்துப்பேன். அவளுக்கு எந்த வேலையும் நான் செய்ய விட மாட்டேன் டாக்டர். நான் பாத்துட்டேன் டாக்டர் என் பொண்டாட்டிய நல்லபடியா. சும்மாவே ஆடுவான், இதுல குழந்தை வேற உண்டா இருக்கா, அவன் தலையிலாம் நடப்பான். யார் சொன்னா வேலை செய்யக்கூடாது வெட்டி செய்யக்கூடாது? அந்த காலத்துலலாம் நாங்க குடம் கொண்டு 9 மாசம் வரை தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்து முடிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பிரசவத்துக்கே போவோம். அப்படி செஞ்ச வேலை. அதனாலதான் சுகப்பிரசவமா நடந்து. இப்போ ஆரம்பத்துல இருந்து கடைசி வர ஒரே பெட் ரெஸ்ட்னு இருக்கிறதுனாலதான் ஒருத்தியலுக்கும் சுகப்பிரசவம் நடக்க மாட்டேங்குது. டாக்டர்னாலே இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பேச வச்சா நடந்த முடியுமா? என்னம்மா வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க பேசாம இருக்கீங்க? உங்க மருமக குழந்தை உண்டாயிருக்காங்க. அப்படி இல்லை டாக்டர், சந்தோஷம் தான். சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? வீட்டுக்கு பையன் வாரிசு சந்தோஷம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம், எங்கள் குடும்பத்தில் பொதுவாக எல்லாருக்குமே ரெட்டை குழந்தை தான் பிறக்கும். பிறந்துதான் நிறைய பேர் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதான் இவனுக்கும் எப்படி ரெட்டை குழந்தை தானே என்ன ஏதுன்னு இந்த ஸ்கேனில் தெரிஞ்சிருமா? ஸ்கேனில் தெரியாதுங்க, 3ஆம் மாதம் ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அப்படியா? அப்போ 3ஆம் மாதம் ஸ்கேன் தான் ரொம்ப முக்கியம் இல்லை டாக்டர்? எப்படியாவது 3ஆம் மாதம் ஸ்கேனில் ரெட்டை குழந்தையா ஒத்த குழந்தையான்னு பார்க்கணும். ரெட்டை குழந்தையா மட்டும் இருந்து அதை ஒத்த குழந்தையா மாற்றிடணும், இல்லை குடும்பத்துக்கு ஆகாது. டாக்டர், இப்போ என் ஒய்ஃபை கூட்டிட்டு போலாமா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க ஒய்ஃபை தாராளமா கூட்டிட்டு போங்க. நல்லபடியா பாத்துக்கோங்க சரவணன். ஐயோ, வாந்தியா வருதே, தலை வேற வலிக்குது. வாந்தி வெளியே போனா கூட கொஞ்சம் தலைவலி கேட்கும்னு சொல்லுவாங்க, வெளியவும் போக மாட்டேங்குது. தலையெல்லாம் பாரமா இருக்கு. என்னத்துக்குலாம் வாந்தி வருதோ? அப்படி என்ன சாப்பிட்டோம் நம்ம? தோசை இட்லி, வேற என்ன பெருசா காலையில சாப்பிட்டோம்? பா முடியல. ஒரு வேளை தினமும் டீ தான் குடிப்போம், இன்னைக்கு காஃபி குடிச்சதுனால வாமிட்டு வருதா? இல்லையே, அப்படி பார்த்தா டிகாஷன் கம்மியாக தானே ஊற்றி குடித்தோம். கல்யாணம் ஆகி உடனே குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க. இங்க 1 மாசம் ஆகி போக முடியுதா? இன்னைக்காவது போகலாம், சீக்கிரம் சமையல பண்ணு, காருக்கு சொல்லியாச்சுன்னு சொன்னா அங்க இருந்து எனக்கு செவத்த பாத்துட்டு இருக்கா. ஏ ஐசு, என்ன சரியா? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கோயிலுக்கு போகணும், சமையலாம் சீக்கிரம் பண்ணி வைன்னு சொன்னல. டிஃபன் இட்லி சாம்பார் பண்ணியா? மத்தியானம் கலவை சாதம் மாதிரி பண்ணி வைக்க சொன்னேன். தண்ணி எல்லாம் பாட்டில் அடைச்சு வச்சு, அங்கெல்லாம் தண்ணியே கிடைக்காது. கார் வேற வந்துடும் 11 மணிக்கு. எல்லா வேலையும் செஞ்சே செய்யலையா? பேக்க முடிச்சுட்டு நிக்க. இல்லத்த, இட்லிலாம் ஊற்றிட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், தாளிக்க தான் செய்யணும். என்னன்னு தெரியலத்த, ஒரு மாதிரி வாந்தியா வருது, தலை வேற சுத்துது. அதான் இன்னும் ஒன்றும் சொல்லலேன்னு பார்த்தேன். உனக்கு வெளியே போகணும், வேலை செய்யணுனாலே தலைவலி வாந்தி காய்ச்சல் வியாதி எல்லாம் வந்துருமே. எவ்வளோ நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய்? கல்யாணம் கழிஞ்சு எல்லாரும் அடுத்த நாள் போவாங்க, ஒரு வாரத்தில் போவாங்க. 1 மாசம் ஆகி நமக்கு போக முடியுதா? காருக்கு வேற சொல்லியாச்சு, இல்லைன்னா தலைவலிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் ஒரு சூடா ஒரு வெண்ணி ஏதாவது குடிச்சுக்கிட்டு வேலையை பாரு. இட்லியும் சாம்பாரையும் மட்டும் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றதுக்கு? கலவை சாதம் பண்ண சொன்னா பண்ணலையா? இல்லத்த, புளியோதரைக்கு புளியெல்லாம் ஊற போட்டிருக்கேன், இனிதான் செய்யணும். சாதம் அடுப்பில் போட்டிருக்கேன், ஒரு மாதிரி சாதம் வேகிற ஸ்மெல்லு பிடிக்க மாட்டுது, ஒமட்டிட்டு வந்துட்டு. அதான் தான் வெளியே நிற்கிறேன், கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிச்சிடுவேன். சரி எதுவும் சாக்கு போக்கு சொல்லிட்டுங்கன்னே நிக்காத, சீக்கிரம் போய் வேலையை பாரு. டைம் ஆயிட்டு 11 மணினா கிளம்பணும். அப்ப வந்து அங்க 3-4 மணிக்கு போய் சேரலாம். சாயங்காலம் பூஜையை பார்த்துட்டு வரலாம். சீக்கிரம் கிளம்பக்கூடிய வழியை பாரு. இந்த பவித்ரா எங்க போனாலோ தெரியல, எந்த நேரமும் போனும் கையுமா இருப்பா. கிளம்பினாலோ என்னவோ தெரியலையே. ஏ பவி, ஏமா என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்லை மாமா, அதெல்லாம் வேணாம். என்னன்னு தெரியல, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்தின மாதிரி இருக்கு. சாதம் வேகிற ஸ்மெல்லு பிடிக்கல, கொமட்டிட்டு வந்துட்டு. அதான் மாமா வாங்கி எடுத்துட்டேன்.
கோயிலுக்கு வர்றதுக்கு முடியுமான்னு தெரியல. அத்தை வேற திட்டுவாங்களே, பயமா இருக்கு மாமா. நீங்க வேணா கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? ஐசு, நீ பேசுறது உன் முகம் வாந்தி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாமா மனசுல ஒண்ணு தோணுது. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? போங்க மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்க வேற. எனக்கு முடியல. அத்தைட்ட எதையாவது சொல்லுங்க. நீங்க கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நான் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. ஏ லூசு, நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆயாச்சு. அது இல்லாம வாமிட்டு, கொமட்டலு, தலை சுத்து, மயக்கம் இதெல்லாம் அதுக்குள்ள சிம்டம்ஸ் தான். பத்தியா, கோயில் போகும்போது நல்ல நியூஸ் சொல்லி போகணும்னு கடவுள் வச்சிருக்காரோ என்னவோ தெரியல. சரி சரி வா, நம்ம 3 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வா ஐசு, சும்மா செக்கப் தானே. கோயிலுக்கு போலான்னு நடக்குது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல. உன் பொண்டாட்டிக்கு ஒரு சொந்தக்காரங்க வரா, இல்ல ஒரு கோயிலுக்கு போனா எங்க இருந்தா தலைவலியும் தலக்கணமும் வருகோ தெரியல. சே, 1 மாசம் ஆச்சுடா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய். போலான்னு இருக்கல பாரு, காரு கூட சொல்லியாச்சு இந்த நேரம் தலைவலி வாந்தின்னு. ஏன் ஒரு மாத்திரை போட்டா சரியாகாது? இதுக்கு ஆஸ்பத்திரி வர வரணுமா? உன் பொண்டாட்டிக்கு இருந்தால் ரொம்ப தாண்டா திமுரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு அம்மா வீட்டுக்கு போட்டாத்தே, அம்மா வீட்டுக்கு போகட்டாத்தே, அம்மா வீட்டுக்கு போகட்டாட்டேன்னு சும்மா நொத்தேன்னு. கல்யாணம் தான் ஆயாச்சு, இன்னும் புருஷன் வீட்டை கவனிப்பாலாம், மாமியார் மாமனாரை கவனிக்கிறத விட்டுட்டு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னா அப்பெல்லாம் இவெல்லாம் எது கல்யாணத்தை முடிக்க பேசாம வீட்டே இருக்க வேண்டியதானே? சும்மா அம்மா வீடு ஆத்தா வீடு நடந்தா இப்படிதான் தலைவலி எல்லாம் வரும். இல்லம்மா, அப்படி அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்ற ஆள் கிடையாது. ரொம்ப முடியலன்னு சொன்னா அதான் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையம்மா. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா, நீ வச்சு கொடுத்த இடம் இதெல்லாம். ஆரம்பத்திலேயே நல்ல சிங்கடிக்க ஆரம்பிச்சிட்டல, கடைசியரை நல்ல சிங்கடிக்க வேண்டியதான். மாமியார் வந்துட வேண்டாம், 1 கூட 2 கூட பழம் என்ன, புரோட்டா என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, இப்படி வாங்கி போட்டே உன்னை பைத்தியக்காரன்னு ஆக்கி வச்சிருவாளுங்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டிட்ட ஒழுங்கா சொல்லி வை. ஒழுங்கா குடும்பத்துக்கு அடக்கமா மருமகளா இருக்க சொல்லு. இல்ல அவ ஆத்தா வீட்டுல போய் இருக்க சொல்லிடு. சும்மா அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னு. சார், இந்த ஐஸ்வர்யா பேஷண்டோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா சிஸ்டர், ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் நான் தான். என் ஒய்ஃபுக்கு என்ன சிஸ்டர்? டாக்டர் கூப்பிட்டாங்க உங்களை உள்ள. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லையே, அடிக்கடி தலைவலி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் ஒரு செக் பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லையா வந்தோம். என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லையா டாக்டர்? எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. டாக்டர், அப்படியா? என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்பட்டா மட்டும் போதாதுங்க, ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. கர்ப்பப்பை குழந்தைய தாங்குற அளவுக்கு சக்தி இல்ல, வீக்கா தான் இருக்குது. அதனால நீங்க நல்லா கவனிக்கிறதுல தான் இருக்கு. ஐயோ டாக்டர், என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன் டாக்டர். ஐயோ, அவதான் சொன்னாவே கேட்க மாட்டா. என்ன அவளுக்கு வேலை செஞ்சு பழகிட்டாளா? 1 நிமிஷம் கை வச்சு சும்மா இருக்க மாட்டா. நான் என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன். நானே வீட்டு வேலை எல்லாமே நீ செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போறேன் டாக்டர். இங்க பாருங்க சரவணன், ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த் வீக்கா இருக்கு, உங்களுக்கு பிளட் கவுண்டிங் கூட கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க பாக்குறதெல்லாம் இருக்கு, உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும். இல்ல டாக்டர், நான் நல்லா பாத்துப்பேன். அவளுக்கு எந்த வேலையும் நான் செய்ய விட மாட்டேன் டாக்டர். நான் பாத்துட்டேன் டாக்டர் என் பொண்டாட்டிய நல்லபடியா. சும்மாவே ஆடுவான், இல்ல குழந்தை வேற உண்டா இருக்கா, அவன் தலையில நடப்பான். யார் சொன்னா வேலை செய்யக்கூடாது வெட்டி செய்யக்கூடாதுன்னு? அந்த காலத்துல நாங்க குடம் கொண்டு 9 மாசம் வரை தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்து முடிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பிரசவத்துக்கே போவோம். அப்படி செஞ்ச வேலை. அதனாலதான் எனக்கு சுகப்பிரசவமா நடந்து. இப்போ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஒரே பெட் ரெஸ்ட்னு இருக்கிறதுனாலதான் ஒருத்திகளுக்கும் சுகப்பிரசவம் நடக்க மாட்டேது. டாக்டர்னாலே இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பேச நம்ம நடந்த முடியுமா? என்னம்மா வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க பேசாம இருக்கீங்க? உங்க மருமக குழந்தை உண்டாயிருக்காங்க. அப்படி இல்ல டாக்டர், சந்தோஷம் தான். சந்தோஷம் இல்லாம இருக்குமா? வீட்டுக்கு பையன் வாரிசு சந்தோஷம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம், எங்க குடும்பத்துல பொதுவா எல்லாருக்குமே முத ரெட்டை குழந்தை தான் பிறக்கும். பிறந்துதான் நிறைய பேர் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதான் இவனுக்கும் எப்படி ரெட்டை குழந்தை தானே என்ன ஏதுன்னு இந்த ஸ்கேன்ல தெரிஞ்சிருமா? ஸ்கேன்ல தெரியாதுங்க, 3ஆம் மாச ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். அப்படியா? அப்ப 3ஆம் மாச ஸ்கேன் தான் ரொம்ப முக்கியம் இல்ல டாக்டர்? எப்படியாவது 3ஆம் மாச ஸ்கேன்ல ரெட்டை குழந்தையா ஒத்த குழந்தையான்னு பார்க்கணும். ரெட்டை குழந்தையா மட்டும் இருந்து அதை ஒத்த குழந்தையா மாத்திரணும், இல்ல குடும்பத்துக்கு ஆகாது. டாக்டர், இப்போ என் ஒய்ஃபை கூட்டிட்டு போலாமா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க ஒய்ஃபை தாராளமா கூட்டிட்டு போங்க. நல்லபடியா பாத்துக்கோங்க சரவணன்.